channel may be here. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா trigonometrical ratios of allied angles. So trigonometrical ratios of allied angles. நம்ம நேத்து complementary angle பார்த்தோம். இன்னைக்கு allied angle க்கு trigonometrical ratios ஓட values என்னவா வரும் அப்படின்னு பார்க்கலாம். So okay, allied angles னா அப்ப என்ன? So allied angles னா ஒண்ணும் இல்ல. Two angles are said to be allied. ஒரு ரெண்டு angle allied அப்படினு சொல்றாங்க அப்படினா அதோட sum or difference. If there sum or difference அந்த two angles நம்ம add பண்ணாலோ இல்ல subtract பண்ணாலோ அதோட value ஒன்னு 0 இருக்கணும். Is either 0 or multiples of 90 degree. That means multiples of 90 degree na onnu illa, it will be 180, 270, 360. So idha. So 2 into 90, 180, 2 into 270, sorry, 3 into 90, 270, 4 into 90, 360. So இந்த மாதிரி multiples of 90 degree இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து allied angle, அதுதான் வந்து allied angles னு சொல்லுவாங்க. So இத நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாம். So first allied angles la first trigonometrical ratios in terms of minus theta la எழுதுனா எந்த மாதிரி ஆன்சர்ஸ் வரும் முதல்ல பார்க்கலாம். சோ இத வந்து மூணா பிரிச்சுக்கலாம் நம்ம ரேஷியோஸ். எப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் sin அதோட ரெசிப்ரோக்கல் cosecant. ஓகே, minus theta minus theta. அதே மாதிரி cos அதோட reciprocal secant minus theta minus theta. இது tan அதோட reciprocal cot minus theta minus theta. இதுல நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா the cos and its reciprocal மட்டும்தான் இந்த minus theta வந்து பிளஸ்ஸா நம்ம எழுதுவோம். cos of minus theta cos theta, secant of minus theta secant theta. மித்த எல்லாத்துக்கும் மைனஸ் வரும். sin of minus theta it equal to minus sin theta, cos of cosecant theta minus cosecant theta, tan of minus theta minus tan theta, cot of minus theta cot theta. Okay, so cos and its reciprocal மட்டும்தான் பாசிட்டிவ் சிம்பிள்ல வரும், மீதி எல்லாமே நெகட்டிவ் சைன்ல தான் வரும். ஓகே, இப்போ மைனஸ் தீட்டாவுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வேரியஸ் ஆங்கிள்ஸ் இப்போ நம்ம பார்த்துப்போம். 90 plus theta, 180 plus theta, 180 minus theta, 270 plus theta, 270 minus theta, 360 plus theta and 360 minus theta. இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ரேஷியோஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்றதை விட ஒரு சிம்பிள் ஒரு கிராஃபிக்கல் வியூவை வச்சு எப்படி ஈஸியா இது ஒன்னொன்னுக்கும் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஒரு கிராஃபிக்கல் வியூ போட்டுக்கலாம். ஒரு கிராஃப் நம்ம போடுவோம்ல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும் ஹரிசாண்டல்ல இருக்கிறது x ஆக்சிஸ், ஸோ x x dash அண்ட் வெர்டிகலா இருக்கிறது y y dash. இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட்டை நம்ம ஆரிஜின் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுல குவாட்ரண்ட் பிரிச்சுக்கலாம். நம்ம இந்த குவாட்ரண்ட் வந்து எப்படி நம்ம இது வந்து 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கு. இதுல நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் குவாட்ரண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து குவாட்ரண்ட் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல நீங்க எழுதிக்கோங்க. ஸோ இட் வில் பி குவாட்ரண்ட் 1 and this will be quadrant 2 anti clockwise direction. This will be quadrant 3 and this will be quadrant 4. Okay, so coordinate system எடுத்துருக்கோம். அதை வந்து x and y axis மாதிரி பிரிச்சு அதுல 4 quadrants நம்ம anti clockwise directionல fill பண்ணிருக்கோம். ஓகே, சோ இப்போ எந்தெந்த குவாட்ரண்ட்ல எந்தெந்த ரேஷியோஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த குவாட்ரண்ட்ஸ்ல எந்தெந்த ரேஷியோ பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் ஒண்ணு இல்ல,
all silver tea cups அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி வேர்ட் இதை வச்சு தான் நம்ம எந்தெந்த குவாட்ரண்ட்ல எந்தெந்த ரேஷியோஸ் பாசிட்டிவாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த குவாட்ரண்ட் ஃபில் பண்ண மாதிரியே நீங்கள் வந்து இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸுங்கிற கண்டிஷனையும் இந்த இதில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆல் அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை சில்வர் அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை வந்து டீ அப்படின்னு எடுத்துக்கலாம், this quadrant cups. ஓகே, ஸோ இப்போ இதில் எந்தெந்த ரேஷியோஸ் பாசிட்டிவாக இருக்கும் எந்தெந்த ரேஷியோஸ் நெகட்டிவாக இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டேப்லேஷன் போட்டுக்கோங்க. ஓகே, எல்லா குவாட்ரண்ட்டையும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எந்தெந்த குவாட்ரண்ட்ல எந்தெந்த ரேஷியோஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல ஆல் இந்த லெட்டரோட ஃபர்ஸ்ட் வேர்ட் எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஆல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல எல்லா ரேஷியோஸுமே பாசிட்டிவா தான் இருக்கும். இந்த குவாட்ரண்ட்ல எல்லா ரேஷியோஸுமே பாசிட்டிவா தான் இருக்கும். சைன், காஸ், tan, cosecant, secant and cot. All are positive in the first quadrant. The first quadrantல எல்லா ரேஷியோஸுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ ஏனா all ratios are positive in first quadrant. ஓகே, ஸோ இதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிரிச்சுக்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க எஸ். ஸோ எஸ்ங்கிறது இதுல எதை மென்ஷன் பண்ணுதுன்னா சைன், சைன் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் என்னது cosecant. இது ரெண்டும் மட்டும்தான் இந்த குவாட்ரண்ட்ல செகண்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவா இருக்கும். மீதி இருக்க 4 ரேஷியோஸ் காஸ், tan, secant and cot இந்த 4 ரேஷியோஸ்மே இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எது எது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க டி. ஸோ டி இங்க அப்போ tan, tan and tan-ஓட ரெசிப்ரோக்கல் cot. அது ரெண்டு மட்டும்தான் இந்த குவாட்ரண்ட்ல பாசிட்டிவா இருக்கும். மீதி இருக்க 4 ரேஷியோஸ் sin, cos, cosecant and secant இந்த நாளும் இந்த குவாட்ரண்ட்ல நெகட்டிவா தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதுல கப்ஸ். கப்ஸ்ங்கிறது இதுல சி. ஸோ காஸ் அதை மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ இந்த குவாட்ரண்ட்ல காஸ் அண்ட் அதோட ரெசிப்ரோக்கல் secant இது ரெண்டு மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும். மீதி இருக்க 4 ரேஷியோஸ் sin, tan, cosecant and secant இந்த நாளும் இந்த குவாட்ரண்ட்ல நெகட்டிவா தான் இருக்கும். இன்னொரு தடவை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ ஆல் சில்வர் டீ கப்ஸ்ங்கிற கண்டிஷன்ல எந்தெந்த குவாட்ரண்ட்ல எந்தெந்த ரேஷியோஸ் பாசிட்டிவா இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதுல ஏங்கிறது ஆல் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த குவாட்ரண்ட்ல ஆல் ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல எஸ்ங்கிறது சைன் மென்ஷன் பண்ணுது. ஸோ சைன் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் cosecant மட்டும் இந்த குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ், மீதி எல்லாம் நெகட்டிவ். ஸோ இதுல டி அப்படிங்கிறது வந்து tan and cot மென்ஷன் பண்ணுது. tan, ஸோ tan-ஓட ரெசிப்ரோக்கல் cot. ஸோ இது ரெண்டும் இந்த குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ், மீதி எல்லாம் நெகட்டிவ். ஸோ இங்க கப்ஸ்ங்கிறது சி மென்ஷன் பண்றதுனால காஸ் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் secant. ஸோ அது வந்து இந்த குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ், மீதி எல்லா ரேஷியோஸும் நெகட்டிவ். ஓகே, ஸோ இப்போ எந்தெந்த குவாட்ரண்ட்ல எந்தெந்த ரேஷியோஸ் பாசிட்டிவா இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ எந்தெந்த ஆங்கிள்ஸ் எந்தெந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 0 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 0 டிகிரி இது வந்து என்னவா இருக்கணும் 90 டிகிரி அண்ட் திஸ் வில் பி 180 டிகிரி. இது 270 டிகிரி. அகைன் இங்க வரும்போது 360 டிகிரி. ஓகே, ஸோ இது 0 ஸ்டார்டிங் 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0, 90, 180, 270 அண்ட் 360.
ஓகே. ஸோ இப்போ இந்த குவாட்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல அப்போ என்னெல்லாம் இருக்கும், 0 to 90 டிகிரிக்குள்ள இருக்கிற ஆங்கிள்ஸ் தான் இந்த குவாட்ரண்ட்ல இருக்கும். ஸோ இப்போ 0 to 90 டிகிரிங்கும் போது 90 டிகிரி மைனஸ் தீட்டா அது இந்த குவாட்ரண்ட்ல லை ஆகும். தென் செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 90 and 180 டிகிரிக்குள்ள இருக்கிறதுனால இந்த குவாட்ரண்ட்ல என்ன வரும், 90 பிளஸ் தீட்டா அது இந்த குவாட்ரண்ட்குள்ள தான் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 180 டிகிரி மைனஸ் தீட்டா. 90 க்கு 180 டிகிரிக்கு நடுவில் இருக்கிறதுனால 90 டிகிரிக்கு மேல உள்ளது 180 டிகிரிக்கு உள்ள உள்ளது. ஸோ 90 டிகிரி பிளஸ் தீட்டா அண்ட் 180 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ இப்போ தேர்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டோம்னா தேர்ட் குவாட்ரண்ட் வந்து 180 and 270க்கு மிட்டா இருக்கு. ஸோ அப்போ இங்க என்னெல்லாம் வரும், 180 டிகிரி பிளஸ் தீட்டா அண்ட் 270 டிகிரி மைனஸ் தீட்டா. ஓகே. ஸோ அதே மாதிரி ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்து 270 and 360. ஸோ அப்போ 270 டிகிரிக்கு மேல உள்ளது 360 டிகிரிக்கு கீழே உள்ளது. ஓகே. ஸோ அப்போ இங்க 360 டிகிரி இங்க இருக்கிறதுனால கண்டிப்பா இது 360 டிகிரி பிளஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் லை ஆகும். ஓகே. ஸோ இப்போ எந்தெந்த ஆங்கிள்ஸ் எந்தெந்த குவாட்ரண்ட்ல வரும்ன்றதையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே. இப்போ வந்து இன்னொன்னு என்னன்னா இந்த 90 டிகிரி அண்ட் 270 டிகிரி 180 டிகிரி 360 டிகிரிஸ்க்கு ரேஷியோஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஆங்கிள்ஸ் எடுத்துக்கலாம், இந்த ரேஷியோஸ் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ சப்போஸ் 90 டிகிரி பிளஸ் தீட்டா 90 டிகிரி மைனஸ் தீட்டா அந்த மாதிரி 270 டிகிரி பிளஸ் தீட்டா 270 டிகிரி மைனஸ் தீட்டா ஃபார் ஆங்கிள்ஸ் 90 அண்ட் 270க்கு ரேஷியோஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. ஃபார் 180 டிகிரி அண்ட் 360 டிகிரிக்கு அன்சேஞ்ச். ஓகே. சேஞ்சஸ்னா எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ சைன்ங்கிறது காசா மாறும், காசுங்கிறது சைனா மாறும். கொசிகண்ட் will be secant, secant will be cosecant. அதே மாதிரி tan will be cot and cot will be tan. ஓகே. ஸோ இதுதான் அந்த சேஞ்சஸ். 90 டிகிரி 270 டிகிரின்னு அந்த ரேஷியோல இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த ரேஷியோஸ் அப்போ எப்படி சேஞ்ச் ஆகும், சைன் வந்து காஸ் வந்து சைன். ஸோ சிமிலர்லி எல்லா ரேஷியோஸும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். ஓகே. இது சேஞ்சஸ். இப்போ இது வரைக்கும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரே ஒரு ரேஷியோக்கு மட்டும் நான் எல்லா ஆங்கிளும் எந்த மாதிரி வரும்னு சொல்றேன். மற்றதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ சைன் ஃபங்க்ஷனுக்கு நான் எல்லா ஆங்கிள்ஸும் எந்த மாதிரி வேல்யூஸ் வரும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சைனுக்கு வந்து மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் பாருங்க 90 பிளஸ் தீட்டா. ஸோ இந்த 90 பிளஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்ல வருதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் வந்து என்ன ஆங்கிள் அப்படி என்ன சைன் அப்படின்னு பாருங்க. ஸோ சைன் வந்து இதுல பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ். ஓகே. ஸோ இங்க 90 டிகிரி வந்திருக்கிறதுனால ரேஷியோஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சைன் வில் பி காஸ். ஓகே. ஸோ இங்க என்ன இருக்கோ அது அப்படியே போட்டுக்கலாம், காஸ் தீட்டா. ஓகேவா. ஸோ அடுத்து 180 டிகிரி மைனஸ் தீட்டா. 180 டிகிரி மைனஸ் தீட்டா சேம் செகண்ட் குவாட்ரண்ட்ல தான் வருது. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ பாசிட்டிவ் 180 டிகிரிங்கிறதுனால ரேஷியோ அன்சேஞ்ச். ஸோ சைன் அப்படியே போட்டுக்கலாம், சைன் தீட்டா. ஓகே. ஸோ அதே மாதிரி 180 டிகிரி பிளஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்ல வருது, தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல சைன் வில் பி நெகட்டிவ். So negative sign 180. So 180 degree ratio unchanged. So sin அப்படியே தான் வரும். அடுத்து theta அப்படியே போட்டுற வேண்டியதான். So இப்போ 270 degree. 270 degree minus theta இந்த ஆங்கிள் வருது. So third quadrantல வருது. third quadrantல sin will be negative. So negative. So 270ங்கிறதுனால ratio change ஆகும். sin will be cos. So cos theta. Okay. So அதே மாதிரி தான் 270 plus theta fourth quadrantல வருது. fourth quadrantல sin will be negative.
so negative. So 270ங்கிறதுனால ratios வந்து change ஆகும். So அப்ப sin will be cos theta. Okay. 360 degree minus theta. 360 degree minus theta lies in third quadrant. So third quadrantல third quadrantல வந்து sin வந்து negative. So negative 360 டிகிரிக்கு ratios வந்து change ஆகாது. So sin அப்படி போட்டுக்கலாம். Okay. So 360 plus theta lies in the first quadrant. First quadrant all ratios positive. So positive 360 டிகிரிங்கிறதுனால ratios change ஆகாது. So sin theta. Okay. So இப்போ இத மாதிரி நீங்க எல்லா ரேஷியோஸ்க்கும் ட்ரை பண்ணி பாருங்க. cos, tan, cot, cosecant எதுனாலுமேவும் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணி எல்லா ரேஷியோஸும் சைனும் எல்லாம் கம்பேர் பண்ணி போட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த இது ரொம்ப ஈஸியாவே நீங்க லேர்ன் பண்ணிடலாம். படிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு நம்ம ஈஸியா வந்து எப்படி ஒவ்வொரு ரேஷியோஸ்க்கு என்னென்ன சைன் வரும், என்னென்ன ஆங்கிள்ஸ்க்கு எந்த மாதிரி வரும் அப்படிங்கறத நீங்க ஈஸியாவே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மித்த எல்லாத்துக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.